ஐயா துணை. திருநடன வெண்பா 14. தானுமால் வேதன் தற்பொருளாய் முப்பொருளும் ஆணுவமாய் ஒன்றில் அடங்குதோ அஞ்செழுத்தும் ஆனா அரியெழுத்தும் ஆங்கார மூன்றெழுத்தும் ஓம் நமோ என்றதுக்குள் ஒடுங்குதோ. அதாவது கலியை இழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக எம்பெருமான் மும்மூர்த்தியும் ஒரு மூர்த்தியாக சிவன் பிரம்மா விஷ்ணு என்று சொல்லக்கூடிய அந்த 3 சக்திகளும், அதாவது படைத்தல் காத்தல் அங்கே அழித்தல் என்ற நிலையில் 3 சக்திகள் சிவன் பிரம்மா விஷ்ணு என்ற நிலையில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கின்றது. இந்த 3 சக்திகளும் ஒன்றாக இணைந்து இந்த 3 சக்திகளிலிருந்து தான் மீண்டும் பல பல இறை சக்திகள் உருவாகி வந்தது. அடுத்ததாக பஞ்சபிதாக்கள் உருவாகி இருந்தார்கள். ஆனால் அத்தனையும் இப்போது ஒன்றாக இணைந்து முப்பொருளும் ஒன்றாகி ஆணுவமாய் ஒன்றில் அடங்குதோ. ஒன்று அப்படிங்கிறது வைகுண்டம். அதாவது முப்பொருளும் ஒரு பொருளாக அங்கே வைகுண்டம் அவதாரம் எடுத்திருக்கின்றார். அந்த அவதாரத்திற்குள் இங்கே அடங்குதோ. அஞ்செழுத்தும் ஆனா அரியெழுத்தும் ஓம் நமச்சிவாய நமச்சிவாய என்று சொல்லக்கூடிய 5 எழுத்து, ஓம் நமோ நாராயணா என்று சொல்லக்கூடிய அந்த அரியெழுத்து, அது நாராயண மந்திரம், ஆங்கார 3 எழுத்து என்று சொல்லக்கூடிய அந்த அத்தனை இறை நாமங்களும் இவையெல்லாம் ஓம் நமோ என்ற ஒன்றுக்குள் ஒடுங்குகின்றது. அதான் வைகுண்டம் என்ற அந்த ஜோதி பரம்பொருளுக்குள் அத்தனை சக்திகளும் ஒடுங்குகின்றது. அதான் இந்த கலியை எழிப்பதற்கு ஐயா ஒரு எழுத்தும் ஈரெழுத்தும் உற்றபெற 3 எழுத்தும் ஆனா அரியெழுத்தும் இவை எல்லாத்தையும் தாண்டிய நிலையிலிருந்து இந்த கலியை எழிப்பேன் என்று சொன்னார். அதாவது இதற்கு முன்பு இறைவன் பல நாமங்களில் அவதாரத்தை நிகழ்த்தியிருக்கின்றார். அந்த அவதாரத்தின் போது அந்த இறைவனை தனக்குள்ளே ஐக்கியப்படுத்துவதற்காக மக்கள் பல இறை நாமங்களை பயன்படுத்தினார்கள். ஆனால் அந்த இறை நாமங்கள் அத்தனையும் இப்போது வைகுண்டம் என்ற ஒன்றுக்குள் அங்கே அடங்கிவிட்டது. ஆகவே தனித்தனியாக நீங்கள் அந்த இறை நாமங்களை சொல்ல வேண்டாம். வைகுண்டம் காட்டிய அந்த வெளியில் ஓம் வைகுண்டா என்று மனதிலே நாம் நினைத்திருந்தால் அந்த அத்தனை தெய்வீக சக்திகளினுடைய பலனும் ஒன்றாக நாம் என்ன செய்ய முடியும், அனுபவிக்க முடியும். அந்த இறை அருளை நாம் பெற முடியும் என்று அங்கே ஓம் நமோ ஒன்றதுக்குள் தான் ஒரு சக்திக்குள். இனி நாம் தனித்தனியாக இறை சக்திகளை சிவன் என்றோ பிரம்மா என்றோ விஷ்ணு என்றோ அதற்கு பிறகு வரக்கூடிய 1008 அண்டந்தரை நாமங்கள் இருக்கின்றது. அண்டந்தரை, அதாவது இந்த உலகத்தில் பல பெயர்களோடு இறை நாமங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அத்தனை நாமங்களும் நாம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஒன்றுக்குள் வைகுண்டத்திற்குள் வர பிரம்மத்திற்குள் எல்லாம் ஐக்கியமாகிவிட்டது. ஆகவே இந்த ஒன்றே அனைத்துக்கும் நமக்கு சக்தி அளிப்பதாக இருக்கிறது என்பதை எல்லாம் அந்த வைகுண்டத்திற்குள் ஒடுங்கிவிட்டது. பிற பெண் தெய்வ சக்திகளாக இருந்தாலும் மற்ற தெய்வ சக்திகள் அனைத்தும் அவருக்குள் ஐக்கியமாகிவிட்டது என்பதை இங்கே நமக்கு தெளிவுபடுத்துகின்றார் ஐயா.